செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கும் இபிஎஸ் அவங்களுக்கும் வித்தியாசம் தோல்வி தானே சார்? அதனால் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு பேருக்கு நான் வித்தியாசம் சொல்கிறேன். வந்து நீங்கள் யானை இருக்குல்ல, யானை வந்து பெரிய பலமானது. யானை கீழே விழுந்துச்சுன்னா எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படும். குதிரை அப்படி கிடையாது, விழுந்த வேகத்தில் எந்திரிக்கும். அவங்க வந்து குதிரை மாதிரி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கடந்த 5 வருஷம் டிஎம்கேவோட ரூலிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எந்திரிச்சு வாக்கிங் போவார். அப்போ ஒரு கேமரா பின்னாடியே இருக்கும். ஏன் இப்போ எப்படி வாக்கிங் போகிறத விட்டுட்டாரான்னு எனக்கு தெரியல. அந்த பழக்கம் திடீர்னு விட்டுட்டாரான்னு தெரியல. இவர் வாக்கிங் போகிறது பின்னாடி ஹிந்து ராம் அவர் ஃபோட்டோ எடுக்கிறதும் அளவுக்கு மீறி அட்டூழியம் பண்ணாங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, ஒட்டுமொத்த மீடியாவை நீங்கள் கையில் தான் வச்சுருக்கீங்க. ஒருத்தர் மௌனமாக இருக்கிறாருன்னா அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இன்னொரு விதம் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, நீங்கள் ஒரு ஆப்போனண்டாக எப்படி பார்ப்பாங்கன்னா, ப்ரெஸ்ஸை இவங்களோட கேள்விக்கு நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண பயப்படுறீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவையில்லாமல் விமர்சனங்கள் தவிர்க்கலாம். ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தான் வேர்ட்ஸ். நம்ம வாயில் நிறைய விஷயங்கள் சொல்கிறத விட செயல்படுத்தி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். ஏன்னா அதே பெய்ட் மீடியாவில் தான் அண்ணாமலை அவங்களும் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டு இறங்கி கோயம்புத்தூரில் ஒரு இதில் வந்து ரெண்டு டிஃபரன்ஸு. அவர் வந்து அதிரடி ஆட்டக்காரர். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவர் வந்து அதிரடி ஆட்டக்காரர். நீங்கள் வந்து அவரை வந்து நீங்கள் வந்து ஸ்லோ பேட்டிங்லாம் பண்ண விட முடியாது. 15 வருஷம் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பண்ணினது எல்லாத்தையும் இவங்க 15 நாளில் பண்ணணும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி டிஎம்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 6 மந்த் டைம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 6 மணி நேரம் கூட வெயிட் பண்ண தயாரில்லை. ஏன்னா இவங்களோட வெற்றியை வந்து அவங்களோட ஜீரணிக்க முடியலங்கிறோட தன்னோட தோல்வி அவங்களால ஜீரணிக்க முடியல. ஒரு சில இடங்களில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது தெரியுது. ஏன்னா அவங்க இவரை வச்சா விமர்சனம் வருங்கிறது தெரியாத அளவுக்கு அவங்க இருக்கிறாங்களா. ஒரு நியூ கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சரியான கைடன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தெரியுது. ஏன்னா நேரடியாக அருண் ஐபிஎஸ் கொண்டு வந்து நீங்கள் டிவாக்கில் கொண்டு வந்து வைக்க வேண்டிய காரணம் யாரோ ஒரு அழுத்தம் இல்லாமல் அதை செஞ்சுருக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் இருக்கிற எம்எல்ஏ சீட்டும் போயிடும், கட்சி பதவியும் போயிடும்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மறுபடியும் அந்த டிசிஷன் டேக் பேக் வாங்குறாங்க. மறுபடியும் இந்த சைடு வராங்க. அப்போ இது என்ன சொல்கிறது, இன்னும் அந்த குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது. ஏற்கனவே இப்போ தேர்ட் பர்சனில் இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏடிஎம்கே ஜெயிக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப உங்ககிட்ட நீங்கள் யாரெல்லாம் வெளியே அனுப்பிச்சிங்களோ, செங்கோட்டையன் அவர்களை வெளியே அனுப்பிச்சிங்க. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டுலாம் போகலை. எனக்கு தெரிஞ்சு நான் யாரும் விருப்பப்பட்டு போகல. செங்கோட்டையன் அவரை வெளியே அனுப்பிச்சிங்க, ஓபிஎஸ்ஸை வெளியே அனுப்பிச்சிங்க, அப்புறம் இப்போ சபாநாயகர் அவரை நீங்கள் வெளியே அனுப்பிச்சிங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போஸ்டிங்கில் அவங்க எடுத்த டிசிஷன் நீங்கள் வெளியே அனுப்புறீங்க, அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, அது கரெக்டாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்த டிசிஷன் தப்பாக போன மாதிரி ஆயிடுச்சு. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு டெல்லிக்கு முதல்வர் விஜய் அவங்க போயிட்டு நேற்றுக்கு பிரதமரை பார்த்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு திருப்பி சென்னை திரும்புகிறாங்க. தமிழகம் இல்லாமல் போயிட்டு வர எந்த முதலமைச்சராக இருந்தாலும் ப்ரெஸ்ஸை கண்டிப்பாக மீட் பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த லெகசி அவங்க இன்னைக்கு விஜய் அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் வந்திருக்காங்க. செய்தியாளர் அதை கேள்வி கேட்குறாங்க, சைலண்ட்டாக வந்துடுறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு லீகேஜ்னு இதே அவர் உடைக்கிறாரு. அவர் இது வரைக்கும் இருந்த ப்ராப்பராக யாரெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் உடச்சி வரும்போது இதே வந்து பெருசாக மைண்ட் பண்ணாத காரணம் என்ன கேட்டால், நீங்கள் ஃப்ரெஷ்ஷை மீட் பண்ணிங்கன்னா அது ஆர்டிஃபிஷியலாக மாறின மாதிரி எனக்கு தெரிஞ்சு கடந்த 10-15 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணுன்னா பேமெண்ட் மூடில் தான் பல ப்ரெஸ் ஒர்க் ஆகும். அதாவது ஜெனியூனான ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அதிகமாக எப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பெய்டு மோட். ஏன்னா நீங்கள் கடந்த 5 வருஷம் டிஎம்கேவோட ரூலிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எந்திரிச்சு வாக்கிங் போவார். அப்போ ஒரு கேமரா பின்னாடியே இருக்கும். ஏன் இப்போ எப்படி வாக்கிங் போகிறத விட்டுட்டாரான்னு எனக்கு தெரியல. அந்த பழக்கம் திடீர்னு விட்டுட்டாரான்னு தெரியல. இவர் வாக்கிங் போகிறது பின்னாடி ஹிந்து ராம் அவர் ஃபோட்டோ எடுக்கிறதும் அளவுக்கு மீறி அட்டூழியம் பண்ணாங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, ஒட்டுமொத்த மீடியாவை நீங்கள் கையில் தான் வச்சுருக்கீங்க. நின்னா ஃபோட்டோ ஷூட்டு, உட்கார்ந்தா ஃபோட்டோ ஷூட்டு. அந்த 5 வருஷத்தில் அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்டராக ஆக ட்ரை பண்ணி அவருக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து நிறைவேற்றிக்கிட்டார் கடந்த 5 வருஷமாக. ஸோ அப்படிலாம் இல்லாமல் நேச்சுரலாக, ஏன்னா இவரும் ஏற்கனவே அதெல்லாம் அனுபவிச்சிட்டார். அதாவது சினி ஃபீல்டை பொறுத்தளவில் இப்போ வந்து ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தான். ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். நீங்கள் பேசுகிற ஒருத்தர் மௌனமாக இருக்கிறாருன்னா அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இன்னொரு விதம் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, நீங்கள் ஒரு ஆப்போனண்டாக எப்படி பார்ப்பாங்கன்னா, ப்ரெஸ்ஸை இவங்களோட கேள்விக்கு நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண பயப்படுறீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவையில்லாமல் விமர்சனங்கள் தவிர்க்கலாம். ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தான் வேர்ட்ஸ். நம்ம வாயில் நிறைய விஷயங்கள் சொல்கிறத விட செயல்படுத்தி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா யாராக இருந்தாலுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு லீடர் ஒரு பிடிச்ச லீடர் இருப்பாங்க. அந்த லீடர்ஸ்ட்டு ஒரு குணம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணலாம். ஜெயலலிதா அவர்கள் வந்து பெரும்பாலையாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களும் ப்ரெஸ் மீட் ஒரு சில இடங்களில் தான் கொடுத்துக்கிறாங்க, நிறைய இடங்களுக்கு கொடுத்த கிடையாது. மோடிஜியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்
சும்மா வாயிலலாம் சொல்கிறத விட செயல்படுத்தி காமிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அதை ஒரு ஃபாலோ பண்ணுறாரோ, அந்த லீடர்ஷிப்பில் ஒரு குட் குவாலிட்டியை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாரோ அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவங்களா இருக்கட்டும், நரேந்திர மோடி அவங்களா இருக்கட்டும். நரேந்திர மோடி அவங்க 2008க்கு முன்னாடி ரெகுலராக ப்ரெஸ் சந்திச்சு தான் வந்தாங்க. கரந்தப்பர் அவங்களோட இன்டர்வியூக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா அவங்களும் ரெகுலராக ப்ரெஸ்ஸை சந்திச்சு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும்போது சரி, அரசியல் கட்சி தலைவராக வந்தப்பையும் சரி, முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் 3 நிலைகளுமே இல்லை, அவர் எந்த இடத்துலையுமே அவர் ஃபேஸ் பண்ணவே இல்லை. அவர் என்ன சொல்கிறேன்னா, நேரடியாக நான் மக்களை சந்திக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற 2008 மோடிஜி அவர்கள் சந்திச்சாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இவங்க வந்து ஒரு ஆப்போனண்ட் வந்து முழுக்க அந்த பாலிடிக்ஸு ப்ரெஸ்ஸில் தான் ரன் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் கையில் எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று தேவையில்லாம ஒரு வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணுறாங்க? இவங்க 4 ப்ரெஸ்ஸை கையில் எடுத்துக்கிட்டு இவங்களாம் ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி மக்களிடத்தில் ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தி இப்படி தான் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்கா இருக்கட்டும், நியர் பை கண்ட்ரீஸில் வந்து பல பிரச்சனைகள் வரது காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் இது மாதிரி ஒரு கூட்டம் வந்து அந்த டூல், அது ஏதோ இந்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, ஐம் நாட் கெட்டிங் தட் வேர்ட் இமீடியட்லி. அப்போ இவங்கள ஒரு டூல் கிட், அந்த டூல் கிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் எங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி அதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஸ் ரெடியாக இருக்கும். ஸோ அந்த ஆப்போனண்ட் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்களை கவிழ்க்கிறதுக்கான வேலைகள் தான் பார்ப்பாங்க. ஸோ அதுலலாம் நம்ம எதுவும் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து அவரை ஒதுக்கி. அதே பெய்ட் மீடியாவில் தான் அண்ணாமலை அவங்களும் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டு இறங்கி கோயம்புத்தூர்ல ஒரு இல்லை வந்து ரெண்டு டிஃபரன்ஸ். அவர் வந்து அதிரடி ஆட்டக்காரர், நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவர் வந்து அதிரடி ஆட்டக்காரர். நீங்கள் வந்து அவரை வந்து நீங்கள் வந்து ஸ்லோ பேட்டிங்லாம் பண்ண விட முடியாது. நின்னா என்ன சொல்கிறது, யுவராஜ் சிங் மாதிரியோ இல்லை வந்து இறங்கி விட்டால் 6-4 தான். இவர் அப்படி இல்லை, இவர் வந்து ஒரு ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவர் வந்து பேசுவார், நிறைய பேசுவார். நீங்கள் வந்து ஒரு சின்ன கேள்வி வச்சிடறேன். என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணுவாரா, மக்களை சந்திப்பாங்களா? ஏன்னா இந்த பனியூர்ல கூப்பிட்டு மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டப்ப நிவாரணம் கொடுத்தாங்க, அப்போ வெளியே வந்தாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வெளியே வர கேட்டாங்க, வந்தாங்க, ஓவர் கம்பெனி காமிச்சாங்க. இதுக்கப்புறம் ரெகுலராக பிரச்சாரம் பண்ணுவாங்களா? எலெக்ஷன் ரெகுலராக பிரச்சாரம் பண்ணி காமிச்சாங்க. ஒரு விமர்சனத்தையும் தாண்டி தான் வராங்க. ஆனால் அந்த ப்ரெஸ் சந்திக்க மாட்டாங்கன்ற விமர்சனத்தை மட்டும் தாண்டி வர மாட்டாங்க. இல்லை, ப்ரெஸ்ஸை சந்திக்காத காரணங்கள் என்னங்கன்னு அவங்க வெளிப்படை இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்போ நம்மளுடைய பார்வையில் அவரோட அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்னை பொறுத்தளவு வந்து இன்னும் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் வரணும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ வந்து மக்களை ஃபேஸ் பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. நீங்கள் ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணும்போது வந்து அதில் அத்தனை பேருமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க, அத்தனை பேர் எதிரியாகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டூல் கிட்டால் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து மீடியா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒட்டுமொத்த மீடியா கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா டிஎம்கே கிட்ட தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் ரூல் பண்ணுறோங்கிற ஒரு மனப்பிரமையில் இருக்கிறாங்க. ஸோ இனி எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்துறது, நீங்கள் இதை குறை சொல்கிறது எங்கே, இவங்களை எப்படி குறை சொல்கிறாங்க, நீங்கள் சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் இருக்குது. அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து ஊதி பெருசாக்குறதுக்கான ஒரு கூட்டம் இருக்குது. சரி, அவங்க மட்டும் தான் அப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட காசு வாங்குற ஒட்டுமொத்த கூட்டமே ஒரு எக்கோ சிஸ்டம் வந்து அங்கே ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு, ஏன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணாமலாம் வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு காலம் வரும். பட் அது வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வரணும், கொஞ்சம் அதிகமாக இருக்கா வெயிட் பண்ணலாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அதை பார்க்கும்போது. அது நிச்சயமா சார். இன்னைக்கு இரு தாவேக்காவுடைய அமைச்சர்கள் மேலே விமர்சனம் வைக்கப்பட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழன் பார்த்திபன் போக்குவரத்துறை அமைச்சர் வந்துட்டு நேற்றுக்கு கிளம்பாக்கம் போயிட்டு ஆய்வு செய்ய போயிருக்காங்க. அப்போது பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், அது நான் மெசேஜும் வரல, பஸ்ஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசஞ்சர் போயிட்டு கேட்குறாங்க, தம்பி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது இன்னொரு அமைச்சர்னா தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள், அவங்க வந்து இன்னைக்கு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ரீல்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள் செஞ்சு தரப்படும், முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்துட்டு வந்தாங்க. நிறுவனங்களை நேரில் போய் பார்த்தாங்க. இவங்க ரீல்ஸ் போட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம். தமிழன் பார்த்திபன் கீர்த்தனா. இல்லை, நான் இப்போ முதல்ல வந்து ஒரு இந்த 15 வருஷம் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பண்ணினது எல்லாத்தையும் இவங்க 15 நாளில் பண்ணணும் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி டிஎம்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 6 மந்த் டைம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 6 மணி நேரம் கூட வெயிட் பண்ண தயாரில்லை. ஏன்னா இவங்களோட வெற்றியை வந்து அவங்களோட ஜீரணிக்க முடியலங்கிறோட தன்னோட தோல்வி அவங்களால ஜீரணிக்க முடியல. எதுவுமே செய்யலன்றது விமர்சனம் கிடையாது. இல்லை, எனக்கு புரியுது அமைச்சருடைய அதான் சொல்கிறேன். அவங்க வந்து இவங்க வந்து 15 வருஷம் ஒரு 10 வருஷம் ஏடிஎம்கேவும் 5 வருஷம் டிஎம்கேவும் பண்ணினதை இவங்க ஒரு 15 நாளில் மாற்றணுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இவங்க போய் மக்களை மீட் பண்ணுறாங்க, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா இந்த 2 பார்ட்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று ஏடிஎம்கே வருவாங்க, இல்லை டிஎம்கே வருவாங்க, இவங்களை தாண்டி வேறு யாரும் வந்தது கிடையாது. அப்போ அவங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்களாம் ஃப்ரெஷர் தான். நீங்கள் ஏஜை விட்டுருங்க, ஏஜ் 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், 60 இருக்கலாம். பட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து இவங்க வந்து ஃப்ரெஷர் தான். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அவங்க கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ விமர்சனங்கள் வரும்போது அதெல்லாம் வந்து அவங்க தவிர்க்கணும், அதை செயலில் காமிக்கணும். இவங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு மற்ற மினிஸ்டர்ஸில் எட்டி கூட பார்க்காத இடங்களில் இவங்க போய் பார்க்குறாங்க. ஒரு இடத்துல வந்து 20 வருஷம் கழிச்சு நேற்று ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் தந்துக்கிறாங்க. ஏன்னா 20 வருஷம் அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே 15 வருஷம் மேலே அந்த எம்எல்ஏ ஆஃபீஸே ஓப்பன் ஆகாமல் இருந்திருக்கு. இப்படியும் தமிழ்நாட்டில் இடங்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ அதை போய் அது ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச அந்த எம்எல்ஏ அவர் தான் போய் அதை ஓப்பன் பண்ணுறாரு. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இவங்க ட்ரை பண்ணுறாங்க.
பட் ஆனால் இந்த குளறுபடிகள்லாம் நீங்கள் சரி பண்ணுறதுக்கு வந்து உடனே எல்லாம் சரியாகுமானா கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கத்தான். ஏன்னா 15 வருஷ குப்பையை வந்து ஒரே நாளில் கிளியர் பண்ண முடியாது, யாராக இருந்தாலுமே சரி. பட் மக்களும் கொஞ்சம் டைம், ஏன்னா நீங்களே சொல்கிறீங்க 6 மாதம் டைம் கொடுப்போன்னு, நீங்கள் ஏன் வெயிட் பண்ண தயாராக இல்லை? அப்போ வந்து 6 மாதம் ஒரு 6 மாதம் பீரியடாக 6 மணி நேரமோ 6 நாட்களோ கூட நீங்கள் தயாராகணும். அடுத்த 6 மணி நேரத்தில் நீங்கள் அடுத்த விமர்சனத்தை ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்னா உங்களால் ஜீரணிக்க முடியல. அந்த ஆர்எஸ் பாரதி அவர் சொன்னார், என் மினிஸ்டரானா எங்களுக்கு என்னங்கிறார். நீங்கள் மினிஸ்டர் அந்த அமைச்சரவை அந்த விழாவை பற்றி கேட்கும்போது நாங்கள் மினிஸ்டரா இல்லை, அப்போ எவன் மினிஸ்டரானா எங்களுக்கு என்ன, அப்போ நீங்கள் தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மனநிலையில் தான் இருக்கிறாங்களே ஒழிய, அவர் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் தான் ரூல் பண்ணுறோங்கிற மனப்பிரமையிலே தான் இன்னும் இருக்கிறாரு. நான் அதை விட்டு அவர் வெளியே உதாரணமா டிஎம்கே ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் அவங்கள 3 போட்டது, சீமான் அவங்களோட நேரடியான மோதல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு. டிஎம் கட்சியில இந்த விமர்சனம் அவர் மேல ஆதவர்ஜன் அவர்கள் பிரஸ் மீட்ல கொடுத்தாங்க. நம்பிக்கை இல்ல, இவர் மேல நம்பிக்கை. கொளத்தூர்ல கரூர் மாதிரி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்த அருண் ஐபிஎஸ் முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட்டிட்டு வந்து இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த இடங்கள்ல வந்து ஏடிஜிபி இது போடும் வந்து திமுக ஆட்சி மாதிரி தானே இருக்கு. இல்ல அதான் சொல்றேன், இந்த இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது தெரியுது. ஏன்னா அவங்க இவரை வச்சா விமர்சனம் வருங்கிறது தெரியாத அளவுக்கு அவங்க இருக்கிறாங்களா, ஒரு நியூ கவர்மெண்ட்ல வந்து ஒரு சரியான கைடன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தெரியுது. ஏன்னா நேரடியாக அருண் ஐபிஎஸ் கொண்டு வந்து நீங்கள் டிவாக்ல கொண்டு வந்து வைக்க வேண்டிய காரணம் யாரோ ஒரு அழுத்தம் இல்லாமல் அதை செஞ்சிருக்க முடியாது. இப்போ நீங்கள் நம்ம அந்த சம்பவம் கரூரில் சம்பவம் நடக்கும்போது இவரை குறை சொல்லும்போது, அப்போ நீங்கள் இவர் நிறைய இடங்களில் பர்மிஷன் கொடுக்கல, சென்னையிலலாம் பர்மிஷன் கொடுக்கல சார், இப்போ நீங்கள் அவரே கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அவர் திருந்துவாருன்னு நீங்கள் ஒரு நம்பிக்கையில் கொண்டு வந்து வைக்கிறீங்களா, இல்லை இந்த விமர்சனங்கள்லாம் வராதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்களான்னு தெரியல. இந்த விமர்சனங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது அவங்க தவிர்த்துருந்துருக்கணும். ஏன்னா அவர் நீங்கள் கொண்டு வந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா உடனடியாக அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கிறாரு. சம்மன் கொடுக்க வந்தவங்களை வந்து 2 மணி நேரம் வெளியே வெயிட் பண்ணிக்கிறார். உங்கள் கேரக்டரே வந்து ஒருத்தர் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் 5 வருஷம் அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு. அவர் கொண்டு வந்து வச்சதே தப்புங்கிறதா எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, நீங்கள் ஏதோ கொண்டு வந்து வச்சுட்டீங்க, அதுக்கப்புறமா தான் அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிருக்குதானா? சேஞ்ச் ஆகலை. சம்மன் கொடுக்க வந்தாலும் நீங்கள் 2 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ண வச்சு, நீங்கள் கோர்ட்டில் போய் ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த 5 வருஷங்களில் வந்து கோர்ட்டில் போய் நிறைய கஷ்டப்பட்டு டிஎம்கே காலத்தில் தான். இப்போ இன்னைக்கு போய் ஒரு கவர்மெண்டோட ஆஃபீஸர் போய் அங்கே 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் செஞ்ச தப்பு தானே. அப்போ இதெல்லாம் அவங்க திருத்திக்கணும், இல்லை சரியான ஆட்களை அங்கே தேர்வு செய்யணும். இன்னொரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவருங்க வந்து நீங்கள் சென்னையில் போஸ்ட் பண்ணாங்க, அதை யாரும் குறை சொல்லலை. நீ கரெக்டாக செலக்டிவாக போஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் இதை மாதிரி ஒரு அவதூறுகள் இவர் மேலே ஏற்கனவே இருக்குது, பட் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அந்த செலெக்ஷன் வந்து இது எல்லாருமே தவறுன்னு சொல்ல, சாதாரண மக்கள் வந்து எல்லாருமே இவரை கொண்டு வந்து ஏன் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அது யாரோ ஒரு அழுத்தத்தால் செஞ்சுருந்தாங்கன்னா அதை டேக் பேக் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸரை வைக்கணும். ஏன்னா உடனடியாக ஒரு ஜோதிடரை அப்பாயின் பண்ண உடனே நிறைய இடங்களில் எதிர்ப்பு வந்தது. எதிர்ப்பு வந்தோடனே இவருக்கு இது வந்து மக்கள் விருப்பப்படலை அப்படிங்கிற மாதிரி உடனே புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எடுத்த டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம், 1000 பேர்ட்ட அட்வைஸ் கேட்கலாம். ஆனால் ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, நீங்கள் யாரை வேணால் அப்பாயின் பண்ணலாம். ஆனால் அந்த டிசிஷன் நீங்கள் டேக் பேக் பண்ணுறீங்க, ரிவோக் பண்ணும்போது அந்த இடங்களில் வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு இதே ஜெயலலிதா அவர்களாக தான் செஞ்சது தான். நீ என்ன வேணால் சொல்லிச்சுக்கோ. அந்த இடத்துல வந்து அவர் கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி தெரியுதுல, விமர்சனங்கள் வந்துடக்கூடாது, புது கவர்மெண்ட் வழங்குற மாதிரி பின்வாங்குறீங்க அப்படின்னா அப்போ இதையும் அவங்க தவிர்த்துருக்கணும். இதை மாதிரி ஒரு ஆஃபீஸரை நீங்கள் இந்த இடத்துல வைக்கிறீங்கன்னா தவிர்த்துருக்கணும். ஏன்னா இப்போ இவர் வந்து அவருக்கு முழுசாக சப்போர்ட் டிஎம்கேக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ இவர் எப்படி இந்த டிவாக்ல வந்து ஒர்க் பண்ணுவாருங்கிறதா எல்லாருடைய கேள்விகளாக இருக்குது. இப்போ சவுக்கு சங்கரோட நேற்று அவர் ஒரு கண்டென்ட்ல சொல்லியிருந்தார், திருவொற்றியூர் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அந்த அம்மா ஒரு சீபாவோன்னு நினைக்கிறேன், அவங்க மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது. இந்த சிட்டு தீபாவளி சிட் பண்ணி நடத்தி 700 கோடியே 700 பேர் 700 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதில் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் செய்யவே கூடாது. அது சம்மந்தமாக புகாரை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்தா 3 வருஷமே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இதை மாதிரி ஆஃபீஸில் நீங்கள் மறுபடியும் கொண்டு வந்து வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி நடக்கும்? நீங்கள் முதல்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து இதை மாதிரி சிட் பண்ணி நடத்தவே கூடாது. ஸோ அதை நீங்கள் நடத்தி அந்த காசை நீங்கள் கொடுக்கவே இல்லை. நீங்கள் நடத்துறீங்க, அதை ப்ராப்பராக நடத்துறீங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் ப்ராப்பராக நடத்தலை. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து சின்னதாக குறைகள் வருது, இவங்க எங்கெல்லாமோ போய் முறையிடுறாங்க, எதுவுமே நடக்கலை. அருண் ஐபிஎஸ் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க, அந்த அம்மா மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை. அப்போ 700 போலீஸ்காரங்க வந்து ஒரு இடத்துல ஃபண்டு நடத்திருக்கிறாங்க, இவ்வளோ ஃபண்டு கலெக்ட் ஆகிருக்குது, அதை ப்ராப்பராக பண்ணலை, அவங்க அந்த இன்ஸ்பெக்டர் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் போயிருக்குது, இது எல்லாம் அவங்க ஒரு துறையிலேயே நடக்குது. அதை வந்து வெளியே வராமல் நீங்கள் மூடி மறைச்ச ஒரு ஆஃபீஸரை கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ அது அந்த இடத்துல உங்களுக்கு கேள்விக்குறியாகும்ல, எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுவாங்கன்னு. இப்போ அந்த கேஸ் வந்து அந்த அம்மா மேலே எந்த ஒரு இதுவுமே இல்லை, எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணலை. அப்போ அந்த 700 பேர் போட்ட காசு என்னாச்சு, அப்போ அந்த பணம் திரும்பி வந்ததா, எதுவுமே யாருக்கும் அதை வெளியே மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ இவர் சொல்லலை அப்படின்னா அது வெளியே பாதி பேர் தெரியவே தெரியாது. அந்த இன்ஸ்பெக்டர் பேரோட அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த 700 பேர் பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறோம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ஓட்டு போட்டு, ஏன்னா இவங்க வந்தால் இந்த வந்து கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும், ஒரு ஆஃபீஸர் வேற ஒரு நல்ல ஆஃபீஸர் வருவார், அவர்கிட்ட இந்த குறைகள், ஏன்னா நிறைய பேர் பணம் நிறைய செலவு பண்ணியிருக்கிறாங்க, அதில் அது நமக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல மறுபடியும் கொண்டு வந்து இவரே வச்சா, இவர்கிட்ட போய் வந்து நீங்கள் கேட்குறீங்க, முறையிடுறீங்க, எதுவுமே நடக்கலை. இன்னொரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும், நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். பலன்னா
அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குன்னு நினைக்கும் போது அது இப்போ மறுபடியும் அது இவரே கொண்டு வச்சா அது கேள்விக்குறி தான். ஸோ அந்த இடங்கள்ல அவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நேற்றுக்கு 14 எம்எல்ஏக்கள் போயிட்டு இபிஎஸ் அவங்க போயிட்டு இணைஞ்சிருந்தாங்க. ஆமாம், சிவி சண்முகம் அவங்க மட்டும் வந்து இணையல. அப்போ அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட ஒரு முன்னாள் அமைச்சர் போயிட்டு தாவேக்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா தொழிற்சங்கம் 5 லட்சத்துக்கு மேலே உறுப்பினர்கள் அதில் இருக்காங்க. அதுலேருந்து ஒரு முக்கிய புள்ளி போயிட்டு தாவேக்கள் இணைஞ்சிருக்காங்க. இது எப்படி சார் அதிமுக ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்லி இருக்கிறதா இல்லை வீக்காக? இல்லை, என்ன பொறுத்தவரை இதுக்கப்புறம் அதிமுகவுக்கு எதிர்காலங்கிறது கேள்விக்குறி தான். நீங்கள் வந்து 2019 இவர் 17-18 இருக்கிறாரு. இவர் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க. பார்ட்டியை தான் கைக்குள்ளே எடுக்கிறாரு. இவர் வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான். இவர் நிறைய பேரை யாரெல்லாம் பிடிக்கல, யாரெல்லாம் ஏற்று பேசுகிறாங்களோ எல்லாரையும் வந்து இவர் வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே அனுப்பினதுக்கப்புறம் வந்து அதாவது ஜெயலலிதா மாதிரி தன்னை அவர் நினைக்கிறார். நம்ம ஸ்ட்ராங்காக கொண்டு வந்துடணும் ஒரு தலைமையாக அப்படின்னு நினைக்கும் போது அது கண்டினியூஸாக தோல்வி சந்திக்கிறீங்க. இந்த தடவை ஜெயிச்சிருந்தால் யாருமே அதை கேள்வி கேட்டுக்க முடியாது. இப்போ இந்த தடவை நீங்கள் தோல்வியை தள்ளும்போது என்ன ஆகுன்னா 5 வருஷம் கழிச்சு, அதாவது நான் லாஸ்ட் இன்டர்வியூல தான் சொல்லியிருந்தேன். ஸோ வாட் வி வில் பி இந்த நெக்ஸ்ட் 5 இயர், அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து இதில் வந்து ஸ்கோப் இருக்குதா, எதிர்காலம் இருக்குதான்னா பல பேருக்கு அந்த சந்தேகங்கள் வரும், டைலமோ. அதாவது நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அப்போ இல்லை நமக்கு இதில் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக நம்ம தாவேக்காக ஆதரவு கொடுத்தா நமக்கு ஒரு மினிஸ்ட்ரி கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் ஒரு ஃபேக்ஷன் வந்து அந்த சைடு போகிறாங்க. அந்த சைடு போனோன்னா அவங்க வந்து அதை சப்போர்ட்டை எதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் மினிஸ்ட்ரியில் வந்து அவங்க இடம் கொடுக்கல. அப்போ அவங்களுக்கு என்ன அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் இருக்கிற எம்எல்ஏ சீட்டும் போயிடும், கட்சி பதவியும் போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மறுபடியும் அந்த டிசிஷன் டேக் பேக் வாங்குறாங்க. மறுபடியும் இந்த சைடு வராங்க. அப்போ இது என்ன சொல்கிறது, இன்னும் அந்த குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது. ஏற்கனவே இப்போ தேர்ட் பர்சனில் இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏடிஎம்கே ஜெயிக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான இது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் தான் இருக்குது. இதில் இன்னும் அதில் ஒருத்தர் வந்து ஒரு சில பேர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை, கண்டினியூஸாக தோல்விகளே நீங்கள் சந்திக்கிறீங்க. அந்த கட்சிக்கு அந்த உட்கட்சி வேறுபாடுகள். ஆனால் இது வெளியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் 3ஆவது இடத்துக்கு வந்துட்டீங்க. நீங்கள் மறுபடியும் வர்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ஒவ்வொருத்தராக நீங்கள் இழந்துக்கிட்டே வரீங்க. ஏற்கனவே 4 எம்எல்ஏ வந்து அங்கே போய் ரிசைன் பண்ணிட்டாங்க. இன்னும் பை எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ரிசைன் பண்ணுவாங்க, எக்ஸ் எம்எல்ஏ எம்பி எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியுது. ஏன்னா உங்ககிட்ட நீங்கள் யாரெல்லாம் வெளியே அனுப்பிச்சிங்களோ, செங்கோட்டையன் அவர்களை வெளியே அனுப்பிச்சிங்க. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டுலாம் போகலை. எனக்கு தெரிஞ்சு நான் யார் விருப்பப்பட்டு போகல. செங்கோட்டையன் அவரை வெளியே அனுப்பிச்சிங்க, ஓபிஎஸ்ஸே வெளியே அனுப்பிச்சிங்க, அப்புறம் இப்போ சபாநாயகர் அவரை நீங்கள் வெளியே அனுப்பிச்சிங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போஸ்டிங்கில் அவங்க எடுத்த டிசிஷன் நீங்கள் வெளியே அனுப்புறீங்க, அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, அது கரெக்டாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்த டிசிஷன் தப்பாக போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அரசியல் வாழ்க்கை நமக்கு வந்து கேள்விக்குறி நினைக்கிறவங்க அதில் ஸ்டே பண்ண மாட்டாங்க. அப்படிதான் சார். இப்போ செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கும் இபிஎஸ் அவங்களுக்கும் வித்தியாசம் தோல்வி தானே சார்? ஜெயலலிதா அவர்கள் 2 பேருக்கு 2 நான் வித்தியாசம் சொல்கிறேன். வந்து நீங்கள் யானை இருக்குல்ல, யானை வந்து பெரிய பலமானது. யானை கீழே விழுந்துச்சுன்னா எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படும். குதிரை அப்படி கிடையாது, விழுந்த வேகத்தில் எந்திரிக்கும். அவங்க வந்து குதிரை மாதிரி விழுந்துட்டாங்கன்னா டக்குன்னு என்ன தப்பு பண்ணால் உடனடியாக அந்த ஐடென்டிஃபை பண்ணி உடனடியாக எந்திரிச்சிருவாங்க. இவர் பலம் வாய்ந்தவராக தெரிகிறாரு. ஆனால் அந்த விழுந்தால் எந்திரிக்கிறதுக்கான இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ வர முடியலை. ஏன்னா நீங்கள் அதை வந்து நம்ம 4 எலெக்ஷன்லேயே பார்க்குறோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. நீங்கள் 96 எலெக்ஷனில் தோற்கிறாங்க, 99 அவங்க தான் வந்து அவங்கள சுற்றி இந்திய அரசியலே இருக்குது. அன்னைக்கு ஒரு ஓட்டில் வந்து அந்த கவர்மெண்ட் கவுழ்ந்துறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தான். இப்போ ஒட்டுமொத்த அரசியலையும் வந்து வித்தின் 3 இயர்ஸில் வந்து தான் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. அந்த பவர் இவர்கிட்ட இருக்குதான்னா இல்லை. ஏன்னா இல்லைங்கிறனா எப்படி சொல்கிறவர்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் நினைக்கிறார் தன்னை அந்த மாதிரி பொதுச் செயலாளர் நம்ம வந்து அந்த மாதிரி அவங்க நினைக்கும் போது அதற்கான அவுட்புட் இருந்ததானா அவுட்புட் இல்லை. இதே இடத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா அது ஒரு சிச்சுவேஷனே வேற. செல்வி ஜெயலலிதா அவங்க இருந்தப்ப கூட செங்கோட்டையன் அவங்களை வந்து ஓரம் கட்டியிருக்காங்க. 2-3 தடவை ஓரம் கட்டியிருக்காங்க. அப்பெல்லாம் மீண்டும் திரும்பி கூப்பிட்டு எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில். மீண்டும் அதே மாதிரியான பழைய உத்வேகத்தில் வந்து வேலை செய்வாங்க. ஆனால் இபிஎஸ் அவர்கள் வந்து அதே மாதிரி ஓரம் கட்டினாங்க. கட்சிக்கே 10 நாள் கெடு வைக்கிற அளவுக்கு ரபல் பண்ணுற அளவுக்கு போனாங்க. இவங்க கிட்ட ரபல் பண்ணல, இவங்க கிட்ட ரபல் பண்ணுறாங்க. அது என்ன சார் வித்தியாசம்? இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கட்சி யார் கைப்பற்றணும்னு ஒரு நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர நினைக்கும் போது இவங்க யாரெல்லாம் இருந்தால் நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஆதரவாளர்கள். இப்போ இவர் ஒருத்தர் வெளியே போனால் இவரை சார்ந்து இத்தனை பேர் வெளியே போவாங்க. அப்போ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணால் தான் கட்சி நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வரும். நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வந்து என்ன பொறுத்தளவில் இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்க வெளியே அனுப்புனாங்க. நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி நான் யோசிக்கிறேன். ஜெயிச்சதுக்கப்புறம் இத்தனை பேர் வெளியே அனுப்பி கட்சி தான் கண்ட்ரோல் எடுத்திருந்தாங்கன்னு வைங்களேன், அது வேறு விஷயம். இவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெயிச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் வேண்டாம், இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம், எல்லாத்தையும் நீங்கள் வெளியே அனுப்பும்போது அவங்களால அந்த பெரும்பான்மை வந்து கிடைக்கல. ஏன்னா நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இவரை நீங்கள் வெளியே அனுப்பிச்ச உடனே ஒன்றும் கிடைக்காத ஒரு சீட்டு தானே. இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரையுமே வந்து நீங்கள் கார்னர் பண்ணி வெளியே அனுப்பும்போது அவங்க எதிர்பார்த்தது இவங்களால பெரிய பாதிப்பு வராது அப்படின்னு. ஆனால் அது வந்து இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் வந்து நம்ம 3rd பிளேஸுக்கு வந்து சேருங்கிற அவங்களே அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவர் எடுக்க முடிவுலாம் தவறாக போகும்போது ஒட்டுமொத்தமே கேள்விக்குறியாகுது. அடுத்து நமக்கு என்ன நடக்கும். அதனால தான் இவங்க போனவங்க திரும்பி வராங்க. அவங்களுக்கு அங்கேயும் சீட் கிடைக்குமான்னு தெரியல. சரி, இருக்கிறதையும் விட்டுறக்கூடாது. இப்போ உள்ளுக்குள்ளேயே இவங்க ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா இன்னும் வந்து அது என்ன சொல்கிறது, சண்டை அதிகமாக தான் ஆகும். மறுபடியும் ஒரு சட்ட போராட்டம் யார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. இடைத்தேர்தலுக்கு முன்னாடி எத்தனை பேர் வெளியே வர போகிறாங்கன்னு தெரியாது. அப்போ அவருடைய தலைமையே அங்கே கேள்விக்குறியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அந்த கூட்டணி அமைச்சதுலேருந்து
எல்லாமே கரெக்டாக வந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் இந்த தடவை அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது அவரோட தலைமை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அவர் ஜெயிக்கலை அப்படிங்கிறதுனால வந்து இத்தனை கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லித்தான் ஆகணும். இதுலேருந்துலாம் அவங்க மீண்டும் வந்தால் தான் ஏடிஎம்கே வந்து சர்வே ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா தேர்ட் பிளேஸாகவே இருக்குமா, அதை தாண்டி போகுமாங்கிறது தெரியல. இபிஎஸ் அவங்களோட தலைமை மாறுமா சார்? அவர் தலைமை மாறாது. நான் சொல்கிறேன், அவரோட கேரக்டர் இருக்குல்ல, ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூடில் வந்து அவர் பின்வாங்கக்கூடிய ஆள் கிடையாது. இது வரைக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா நீ வேண்டாம்னா வேண்டாம், அது என்ன பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல. அப்போ ஏன்னா இவர் வெளியே அனுப்பின ஆள் தான் இன்றைக்கி ஜேசிடி சபாநாயகராக பிரபாகர் அவராக இருக்கட்டும், செங்கோட்டையனாக, இவரை விட அவங்க இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க பெரிய லெவலில் தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை ஒரு என்ன ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இவர் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு இவர் எந்த இடத்துலையுமே பின்வாங்கின மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து அவர் தலைமையெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். கட்சி இருக்கும், நீங்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேலாம் கட்சிகள்லாம் இருக்கும். இவங்க ஜெயிப்பாங்களா? டிஎம்கே எந்த ஒரு காரணம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் வந்து மேலே வர மாட்டீங்க. இப்போ இங்கே இவர் உட்கட்சியில் இருக்கிற நீங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி வெளியே போனவங்கன்னா அந்த ஆதரவாளர்கள்லாம் யாரெல்லாம் இருந்தாங்களோ வெளியே விட்டுட்டீங்க. இதுக்கப்புறமும் விடாமல் அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் அது சர்வைவல்லேருந்து அடுத்த சக்ஸஸ் ரேட்டுக்கு வர முடியும் அவங்களால. தாவேக்கா வந்து 10 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு குறையுது மெஜாரிட்டிக்கு. அதிமுகலேருந்து ஒரு 10 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி வர வச்சு நம்ம கட்சியில் என்னச்சு மீண்டும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மெஜாரிட்டி வந்து நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருந்தது. ஏன்னா இத்தனை 10 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்துட்டு ஒரே நாள் இங்கே வந்துட்டாங்க, இவங்க நம்மள விட்டு போய் எத்தனை நாள் ஆகும், அதை சரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருந்தது. இப்போ எல்லா அதிமுக எம்எல்ஏக்களும் இபிஎஸ் அவங்க தலைமை ஏற்று வந்துட்டாங்க. அந்த பிளான் ஃபெயிலியரா இல்லை அடுத்து திமுக எம்எல்ஏ சேர்ப்பாங்களா? இல்லை, யாரெல்லாம் வர்றாங்களோ விருப்பப்பட்டவங்க அத்தனை பேரும் அவங்க சேர்த்துக்க தயாராக இருக்கிறாங்க. அவங்க முதல்ல ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நீங்கள் யாரெல்லாம் வந்து எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறீங்களோ அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. இந்த கட்சி தாவல் கட்சி மாறது இது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாது. யார் கூட போகலை, யாரை திட்டலை, இதுதான் நான் கேட்குற கேள்வி. இதை நீங்கள் இந்த கேள்வியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 50 வருஷ வரலாறுல இவங்க எல்லாருக்கும் கூட்டணி வச்சுட்டாங்க. கடைசியாக இல்லாமல் இருந்தது ஒரே ஒரு கூட்டணி தான், திமுக அதிமுக. அதுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை வந்தது அப்படின்னு அந்த பார்ட்டியில் இருக்கிறவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ யாரை திட்டலை, யாரையும் கூட போகலை. அப்போ இதை வந்து பாலிடிக்ஸில் வந்து பார்ட் ஆஃப் த கேம் மாதிரி தான். நம்ம சர்வைவல் நம்மளோட பாலிடிக்ஸை கண்டினியூ பண்ணணும்னா என்ன வேணால் செஞ்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த காங்கிரஸும் பிஜேபி மட்டும் தான் கூட்டணி வைக்கல. அதை தவிர எல்லா கட்சிகளும் கூட்டணி வச்சாச்சு, திட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ என்ன சொல்கிறது, இது வந்து திருமங்கலம் ஃபார்முலான்னு நீங்கள் ஒன்று கேள்விப்படுங்க. 2009 அதை ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா திமுக தான். அதுக்கப்புறம் 2016 வந்து ஒரு 8 எம்எல்ஏ தேமுதிகலாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே புதுசு கிடையாது, பாலிடிக்ஸுக்கு இது புதுசு கிடையாது. ஸோ அதனால் எப்படியாவது நம்மளுடைய கவர்மெண்ட்டை நிலைநிறுத்துக்கணும்னு ஒரு கட்சி நினைக்கத்தான் செய்யும். அது எந்த கவர்மெண்ட் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுக வரதான் நம்ம மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் அப்படி தான் வந்து 2009 மதிமுகவை நீங்கள் உடைச்சிங்க. ஸோ அப்படி உடச்சி அதில் வந்து கம்பம் ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் ஒருத்தர், இன்னும் 2 பேரை வந்து எம்டி அவங்கள ரிசைன் பண்ண வச்சு மறுபடியும் பை எலெக்ஷன் வரும்போது 2009 பை எலெக்ஷன் வரும்போது அவங்க ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி 2014 எல்லாரும் ஜெயிச்ச எம்எல்ஏஸே வந்து இவங்க இந்த சைடு கூட்டிகிட்டு வரீங்க. இதெல்லாம் வந்து 2 பார்ட்டியுமே நீங்கள் செஞ்சதான். நீங்கள் வந்து யாருமே செய்யாது, இப்போ அவங்க செய்யலை. நீங்கள் தான் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் முன்னோடியாக இருந்திருக்கிறீங்கன்னா, ஆமாம் நீங்கள் தான் இருந்திருக்கிறீங்க, இது பார்ட் ஆஃப் த கேம் தான். பட் இதில் வந்து ஒரு சில பேர் ரிசைன் பண்ணிட்டு இதுலேருந்து வர்றாங்க. ஏன்னா இந்த தலைமை அப்போ அங்கே இருந்துக்கிட்டே நம்ம சப்போர்ட் பண்ணுற கூட வேண்டாம். அப்போ எம்டிஎம்கே 2006 அந்த கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள்லாம் பண்ண மாதிரி இந்த ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே தன்னுடைய கவர்மெண்ட் வந்து பெரும்பான்மையோட ரன் பண்ணாதான் பண்ணணும்னு ஆசைப்படுறதான். அப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அதை தேடி நிறைய பேர் வருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் எதிர்காலம் நினைக்கும் போது நிறைய பேர் வரும்போது அதை மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வர்றாங்க, எக்ஸ்எம்எல்ஏ எம்பி. அப்போ பை எலெக்ஷனில் நிற்கிறாங்க. இப்போ 108 இருக்குது, 118 ஆகிறதுக்கு. ஆனால் இது எந்த கட்சியாக இருந்தாலுமே நான் பெரும்பான்மை வரணும்னு எல்லாருமே நினைக்கிறது தான். அந்த பெரும்பான்மை கொஞ்சம் நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் ரிசைன்மெண்ட் வர்றீங்க. ஏன்னா நீங்கள் கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்தாலும் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதில் வந்து ஒரு முரண்பாடு வருது. அப்போது நீங்கள் இந்த மினிஸ்ட்ரியில் இதெல்லாம் வந்து தவிர்க்க நீங்கள் பெரும்பான்மை இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணல. இப்போ நீங்கள் இந்த உள்ளுக்குள்ள பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் ஒன்று சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஒன்று சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்தோன்னு சொல்கிறாங்க அந்த வேந்தர் நியமனத்தில். நீங்கள் இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்போ இது உள்ளுக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தையாக வருது. ஒரு ஒஸ்ட் கேஸுக்கு சொல்கிறேன், இல்லை நாங்கள் வந்து வாபஸ் பெறுறோம், நாங்கள் எங்களோட ஆதரவுன்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க யாருமே இல்லை. சப்போஸ் நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு யார் நீங்கள் போனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த நீங்கள் தன்னுடைய கட்சியை அவங்க மெஜாரிட்டி ஆகிறதுக்கான வேலைகள் எல்லா கட்சிகளும் பண்ணக்கூடியது, அதை தான் இவங்களும் பண்ணுறாங்க. அதை சார் இப்போ இது வரைக்கும் மக்கள் மத்தியில் விஜய் அவர்கள் தனிச்சு போட்டி போடுறாங்க, இரு ஜாம்பவான்களுக்கு எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்தது. இப்போ கூட்டணி கட்சிகளுடைய தயவில் ஆட்சியில் இருக்காங்க. இப்போது அடுத்த எலெக்ஷனில் கூட்டணியோட தான் தேர்தலை சந்திக்கணும் விஜய் அவர்கள். ஸோ அந்த தனிச்சு போட்டிடுறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்த மாஸ் அந்த ஓட்டு திரும்பி கிடைக்குமா, இல்லை கூட்டணியால் ஓட்டு ஏறுமா? இல்லை, 2 பெனிஃபிட்டுமே இருக்குது. இவங்களுக்கு வந்து தனிச்சு போட்டிடுறாங்கன்னா அவங்க தனிச்சு போட்டியிட எந்த இடத்துல சொல்லவே இல்லை. ஆரம்பத்துலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் எங்களுடைய சேர்ந்து கூட்டணி வைக்கிறீங்களோ வந்து மினிஸ்ட்ரியில் உங்களுக்கு இடம் கொடுக்குறோன்னு இது வரைக்கும் யாருமே சொல்கிறாங்க. அப்போ யாருமே போகாதப்போ எல்லாரும் என்ன குறை சொல்கிறாங்க, அவர் இவ்வளோ ஆஃபர் கொடுத்துமே யாருமே வரல அப்படிங்கிற. ஏன்னா அப்போ வந்து அன்ப்ரூவன் பார்ட்டி, இன்றைக்கி அவர் ப்ரூவன் பார்ட்டி. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் அவருக்கு டிமாண்ட் அதிகமாக தான் ஆகும்.
நீங்கள் அன்ப்ரூவன் பார்ட்டியாக இருக்கும்போது அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க நீ யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிறோங்கிறாங்க. யாருமே போகலையா இல்லை போக விடலையாங்கிறது நமக்கு தெரியாது. பட் அவங்க இப்போ ஜெயிச்சு மினிஸ்ட்ரியில் இடமும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இதை வந்து எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ்க்கு 50 வருஷம் கழிச்சு நீங்கள் மினிஸ்ட்ரியில் இடம் கிடைக்குது. விசிக்கு அந்த கட்சிக்கு இது வரைக்கும் அவங்களோட ஓட்டுக்களை மட்டும்தான் வந்து 2 கட்சிகளுமே வந்து எடுத்துருக்குறாங்க. திமுகவும் அதிமுக யாரும் எந்த ஒரு இதை மாதிரி மினிஸ்ட்ரி இதெல்லாம் யாருமே செய்யாத விஷயங்கள். அப்போ இதெல்லாம் இவங்க செய்யும்போது மக்களும் பார்ப்பாங்க, அவர்களுடைய மக்களும் பார்ப்பாங்க, காங்கிரஸ்காரங்களும் பார்ப்பாங்கல்ல. 50 வருஷம் நம்ம வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு மினிஸ்ட்ரி கூட நம்மகிட்ட கிடையாது. விசிக்கு அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து நம்மகிட்ட வந்து ஓட்டை மட்டும் வாங்கிட்டாங்க. ஓட்டை மட்டும் வாங்கினாலும் வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் சேர் கொடுத்ததாகட்டும், எந்த இடத்துலையுமே திமுக இவங்களை வந்து சரிசமம் நடத்தினதே கிடையாது. அப்போ இதை மாதிரிலாம் அவங்க ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு இடம் கொடுக்கும்போது அந்த மக்கள் வந்து நம்மளுடைய நம்மளுடைய சைட்ல இருந்து ஒருத்தர் வந்து மினிஸ்டர் ஆகிறாங்கப்போ அது வந்து அந்த இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். அவருக்கு வந்து ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக தான் அது அமையும் ஒழிய, ஏன்னா கூட்டணி இல்லாமல் இருந்தாலும் அவர் ஜெயிச்சிட்டாரு. அப்போ அவர் எப்படியுமே ப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்போ வந்து இவங்க இன்னொரு கூட்டணி கட்சி இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் வர பார்ட்டிஸ் வேறு வழியே கிடையாது, நீ கூட்டணி கட்சிக்கு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் டிஎம்கே அலையன்ஸாக இருக்கட்டும், ஏடிஎம்கே அலையன்ஸாக இருக்கட்டும், அதை வந்து இவர் செஞ்சுட்டாரு. அப்போ நீ எந்த சைடு போனாலுமே வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது தான் உங்களுக்கு செஞ்சு ஆக வேண்டியிருக்கும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்போ அதனால் அவருக்கு ப்ளஸ்ஸாக தான் அமையும் எல்லா இடங்களிலுமே. ஏன்னா எல்லா மக்களும் பார்க்குறாங்களே, நீங்கள் காங்கிரஸ் வந்து எங்களுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கிறாங்க, விசிக்கு எங்களுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் செய்ய முடியும்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல. அப்போ அது இன்னும் கொஞ்சம் அதிக பேர் தான் போய் சேரும். இதை யார் முதல்ல செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா இவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் எல்லா இடங்களிலுமே கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் அது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கிறீங்க, மக்கள்லாம் நீங்கள் கேட்குற மாதிரி அதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். இவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. டிஎம்கே ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை, ஏடிஎம்கே ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை. பட் ஆனால் இங்கே அமைஞ்சிருச்சு. அப்போ இதை வந்து செய்ய முடியும். அப்போ இத்தனை வருஷம் நீங்கள் செய்யாமல் வச்சுருந்தீங்க. ஸோ அதுதான் இதில் மக்கள் பார்க்குறது. அப்போ இவங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? இப்போ இவங்களோட ஓட்டு வாங்கிக்கிறீங்க, அதை ஏன் கொடுக்கக்கூடாது? இப்போ நீங்கள் இங்கே கொடுத்ததுனால உங்களுக்கு இதுக்கப்புறம் வேறு ஆப்ஷனே கிடையாது. என்ன எலெக்ஷன் வந்தாலும் கூட்டணி ஆட்சிக்கு நம்ம டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நடந்துருச்சு. ஸோ அது இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் அமையாது.